என் பெயர் நபீன் பத்துக்கர். நான் ஒரு நகை வியாபாரி. நேற்று முன்தினம் இரவு நான் என்னிடம் இருந்த சில பொற்காட்சிகளை ஒரு தோல் பையில் போட்டு என் வீட்டு அலமாரியில் வைத்தேன். நேற்று காலை அந்த பையை காணவில்லை மன்னா. என் வீட்டில் 4 வேலையாட்கள் இருக்கின்றனர். அவர்களில் யாரேனும் ஒருவர் தான் எடுத்து இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். சரி, நாளை உங்கள் வேலையாட்களை அழைத்துக் கொண்டு சபைக்கு வாருங்கள். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவோம். மன்னா வணக்கம். இவர்கள் தான் என் வேலையாட்கள். மன்னா, இந்த வழக்கை சற்று வித்தியாசமாக எனக்கு தெரிந்த சில மந்திர வித்தைகளை கொண்டு விசாரிக்க உள்ளேன் மன்னா. மன்னா, இந்த கோலிற்கு சில மந்திர சக்தி உள்ளது. யார் வணிகரின் பொற்காசுகளை திருடினார்களோ அவன் கையில் இருக்கும் கோல் மட்டும் நாளை காலை 4 அங்குலம் வளர்ந்திருக்கும் மன்னா. அதை வைத்து திருடியவனை சுலபமாக கண்டுபிடித்து விடலாம் மன்னா. இந்தார்கள், ஆளுக்கு ஒரு கோலை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று இரவு இதை உங்கள் அருகில் வைத்து உறங்குங்கள். நாளை காலை இதை எடுத்துக்கொண்டு சபைக்கு வாருங்கள். உங்கள் உத்தரவு. எங்கே உங்களிடம் கொடுத்த கோலை தாருங்கள். நீ செல்லலாம். எங்கே உங்களிடம் கொடுத்த கோலை தாருங்கள். உன் பெயர் என்ன? அர்கத்து. இனியும் ஏமாற்ற நினைக்காதே. உன் குற்றத்தை ஒப்புக்கொள். பீர்பால், இங்கு என்ன நடக்கிறது? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. மன்னா, நான் இவர்களுக்கு தந்தது சாதாரண கோல் தான் மன்னா. ஆனால் இவன் எங்கே இந்த கோல் 4 அங்குலம் வளர்ந்து விடுமோ என்ற பயத்தில் இவன் ஏன் இதை வெட்டிவிட்டான்? இவன் திருடவில்லை என்றால் இவன் ஏன் இதை வெட்ட வேண்டும்? என்ன பர்கர், நான் கூறுவது சரிதானே? மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் அந்த பொற்காசுகளை திருடினேன். இன்றே அதை இவரிடம் ஒப்படைத்து விடுகிறேன் மன்னா. என்னை விட்டு விடுங்கள். நான் புள்ளகுட்டிக்காரன். சபாஷ் பீர்பால், சபாஷ். இன்னும் நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழுங்க. மேஜிக் பாக்ஸ் தமிழ், சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்கக்கூடிய களம் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.